மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்து வரும் திரைப்படம் தான் தக் லைஃப். இப்படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணி இணைந்துள்ளது. ஏற்கனவே இவர்கள் இருவரும் நாயகன் படத்தில் இணைந்திருந்தனர். அப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்த கூட்டணி எப்பொழுது மீண்டும் இணையும் என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு தக் லைஃப் விருந்தாக அமைந்திருக்கிறது. இந்த படத்தில் த்ரிஷா முக்கிய இடத்தில் நடிக்கிறார். முதலில் இப்படத்தில் ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் உள்ளிட்டோர் நடிக்க கமிட்டான நிலையில் தற்போது அவர்கள் இருவரும் வெளியேறிவிட்டார்கள் என கூறப்படுகிறது. இதில் துல்கர் சல்மான் நடிக்கவிருந்த ரோலில் அவருக்கு பதிலாக சிம்பு நடிக்க வந்துள்ளார். இந்த நிலையில் தக் லைஃப் படத்தில் சிம்பு இணைந்துள்ளதாக மாஸ் டீசர் ஒன்றை சிம்புவிற்காக வெளியிட்டுள்ளனர். இதில் பாலைவனத்தின் நடுவே காரில் மாசாக என்ட்ரி கொடுக்கும் சிம்பு துப்பாக்கியால் சுடுவது போன்ற காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. அதோடு நியூ தக் இன் டவுன் என்ற ஹேஷ்டேகும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் படத்தில் சிம்புவுக்கு மிக முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே கமல்ஹாசனின் விக்ரம் திரைப்படம் தாறுமாறான வெற்றியை பெற்ற நிலையில் தற்பொழுது தக் லைஃப் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று கோலிவுட்டில் பேசப்படுகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.